யாத்ராகமம் 23:25 இப்படியாக இருக்கிறது. அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆமாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பாருங்க. வியாதியை உங்களிடத்திலிருந்து விலக்கி போடுவாருங்க. உங்ககிட்ட இருந்து மட்டும் இல்லைங்க, உங்க பிள்ளைகளா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளா இருக்கட்டும், உங்கள் மொத்த குடும்பத்திலிருந்தும் வியாதியை விலக்கி போடுகிறவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்க. எப்ப வியாதியை விலக்கி போடுவாருன்னு பாக்குறீங்களா? உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். ஆமாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்க முழு மனதோடு விசுவாசிச்சு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்போதாங்க உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உங்களிடத்துல இருந்து விலக்கி போடுவார். ஆமாங்க, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் பரம்பரை சாபங்கள், பரம்பரை வியாதிகள், பரம்பரை நோய்கள்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? அது எந்த நோயானா இருக்கட்டுங்க, சாதா தலைவலியில ஆரம்பிச்சு சுகரா இருக்கட்டும், பிபியா இருக்கட்டும், கொலஸ்ட்ராலா இருக்கட்டும், இல்ல டிபியா இருக்கட்டும், கேன்சரா இருக்கட்டும், எந்த நோயா வேணா இருக்கட்டுங்க, இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை வேரோடு அவர் அறுக்க உண்மை உள்ளவராய் இருக்காருங்க. உங்களுடைய நோய்கள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை தருகிற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாங்க. ஏன்னா அவருடைய இரத்தத்தினால் என்றைக்கும் ஜெயம் கிடைக்குங்க. அவருடைய இரத்தத்தினால் உங்களுக்கு என்றைக்கும் விடுதலை கிடைக்குங்க. ஒருவேளை இன்றைக்கு நீங்க வியாதியினால கஷ்டப்படுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாருங்களே, உங்களை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னுடைய இரத்தத்தினால நீங்கள் சுகம் ஆவீர்கள், என்னுடைய இரத்தத்தினால உங்களுக்கு பலன் உண்டாகும். கண்டிப்பாங்க உங்களுடைய வீட்டில இருந்து வியாதியை விலக்கி போட்டாருங்க. இனி நீங்கள் நோயாளிகள் கிடையாது, இனி நீங்கள் வியாதியஸ்தர்கள் கிடையாதுங்க. கர்த்தரால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பீர்கள். God bless you.